ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப நாள் கழிச்சு வரோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோட பிபிஎஃப் போட்டுற வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அது போடலைன்னா இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவாக வரும். இப்போ இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக எடுத்துருக்கிற வண்டி கான்டினென்டல் GT 650க்காக பார்ட்ஸ் தான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இது வந்து இந்த எம் டெக்னிக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ரேடியேட்டர் கார்டு, லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த கீர் ஷிஃப்டரில் போடுற இது, அப்புறம் ஒரு ஹெல்மெட் லாக்கு, இதெல்லாம் நம்ம இஆர் பைக்கர்ஸ் வேர்ல்டு இருந்தால் போட்டிருக்காங்க. இஆர் பைக்கர்ஸ் வேர்ல்டு தூத்துக்குடியில் தான் வாங்கினோம். இது 2 தூத்துக்குடியில் வாங்கினோம். மிச்சம் 3மே அமேசானில் வாங்கினோம். ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக பார்த்துருவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இதில் வந்து இது வந்து நம்ம டேங்க்ல ஒட்டுற பேடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜிடியில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பிரேக் போடும்போது இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அந்த டேங்க் பேடு. எப்படி தெரியுதா? இது எப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், அந்த டேங்க்ல ஒட்டியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து வண்டியை ஓட்டும் போது பிரேக் போடும்போது தான் எனக்கு இது தெரிஞ்சது. பிரேக் போடும்போது டேங்க்ல அந்த எட்ஜில் போய் முட்டி இடிக்குது. அது இடிக்கும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எதுவுமே தெரிய மாட்டேங்குது பெருசா. அடுத்து போக போக கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த இடமே செவந்துருது முட்டியில. அது வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. நம்ம சடனாக பிரேக் போடும்போதோ இது போகும்போதோ மட்டும்தான் அந்த மாதிரி ஆகுது. அதுக்கு பார்த்தேன், இது கொஞ்சம் இதுதான் எல்லாருமே ப்ரிஃபரபிளா ஜிடி வச்சிருக்கிற எல்லாருமே அதான் சொன்னாங்க, நீங்க இந்த பேடு வாங்கி ஒட்டிக்கோங்க, கரெக்டா அந்த இடத்துல தான் கால் படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டோம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு பேடை பார்த்தாச்சு, இது ஒன்று. அடுத்ததா வந்து நம்ம ஃபுட் ரெஸ்ட்டுக்கு போவோம். இதுவும் இது நல்லா வெயிட்டாக இருக்குது, லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட். ஏன்னா நம்ம இதில் சைலன்சர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேலாக்கில் இருக்கும் நம்ம சைலன்சர். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் போடுறது வந்து ரொம்ப சேஃப்டி. அது போக அந்த லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டுக்கு வந்து பின்னாடி இருக்கும், அதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்றது, சைலன்சர் கிட்ட தான் அவங்க காலை வச்சுக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. அவங்க அப்படி காலை வைக்கும் போது சப்போஸ் சுட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான், யாரும் லேடிஸ் இல்லைனாலும் ஜென்ஸ் யார் உட்காந்தாலுமே சுட்டுரும் அப்படிங்கிறனாலதான் சரி அதுக்கு ஃபுட் ரெஸ்ட் வாங்கிடுவோம்னு சொல்லி ஃபுட் ரெஸ்ட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். பயங்கர பேக்கிங்கா இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோ நீ கண்டினியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே இதை பார்ட்ஸ் ஃபிட் பண்ண போகிறது, இஆர் பைக்கர்ஸுக்கு போய் ஃபிட் பண்ண போகிறதோ, அவங்க அங்கே வச்சு ஃபிட் பண்ணுறது, எல்லா வீடியோஸும் நீங்கள் கண்டினியூஸ்னா இதே வீடியோவில் பார்ப்பீங்க. என்ன இது ஃபோனில் எடுக்கிறேன், இங்கேருந்து போகிறது வந்து நம்ம ஆக்ஷன் கேமராவில் எடுக்கிறதுனால அந்த வீடியோ கொஞ்சம் ஃபார்மட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் இது கிளியராக இருக்குது அது கிளியராக இல்லைன்னு கேட்காதீங்க, ஏன்னா அது காரணம் அதுதான். இந்த இருக்கு பாருங்க, நல்லா குவாலிட்டியாக சூப்பராக தான் வச்சுருக்காங்க. ஆனால் வெயிட் செம்ம வெயிட்டாக இருக்கும். ஏன்னா குவாலிட்டியாக வெயிட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சென்டர் ஸ்டாண்ட் அந்த சைலன்சர் இடிக்காம இருக்கணும்ல, வெயிட்டை தாங்கணும். ஏறி நின்னாலோ நம்ம ஏறி நிற்கும் போதோ இருந்தாலும் வெயிட் தாங்கணும்ல, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த அவங்களோட ஸ்டிக்கரிங் இருக்கு பாருங்க, எம் டெக்னிக்ஸோடது ஃபுட் ரெஸ்ட். இப்படி ஒரு ஃபுட் ரெஸ்ட், இப்படி ஒரு ஃபுட் ரெஸ்ட், லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு. இப்போ தெரியுது பாருங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு இப்படி ஒரு ஃபுட் ரெஸ்ட், இப்படி ஒரு ஃபுட் ரெஸ்ட். இந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா மெட்டலாக தான் இருக்கு. அடுத்ததா நம்ம கேட்டகரியில் வந்து அடுத்து பார்க்க போகிறது வந்து ரேடியேட்டர் கார்டு. நான் இது எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஷோரூம்லேயே கொடுத்த ரேடியேட்டர் கார்டில் வந்து கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது கல்லு உள்ளக போனாலும் ரேடியேட்டரில் போய் அடைக்கிற அளவுக்கு ரொம்ப கேப் இருக்குது. அதனால கேப் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ரேடியேட்டர் கார்டை வாங்கி போட்டேன். அதுவும் அவங்க ஷோரூமில் கொடுக்கறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக இல்லாமல் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் டிசைன்டாகவும் இருக்கும் ஃப்ரண்ட்ல. உங்களுக்கு பேக்கிங்லாம் செம்ம ஸ்ட்ராங்காக நல்லா சுற்றி கித்தி தான் வச்சுருக்காங்க. எல்லாமே அமேசானில் தான் வாங்கினேன் நான். இது நான் வண்டி வாங்க போகிறோன்னு தெரிஞ்சோடனே எப்படி இருக்கும்னு நம்ம போய் ஷோரூமில் பார்த்தோன்னே இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சோடனே கொஞ்சம் பார்ட்ஸ்லாம் நான் வாங்கி வச்சுட்டேன். கொஞ்சம் பார்ட்ஸுக்கு இஆர் பைக்கர்ஸில் ஆர்டர் கொடுத்ததுக்குலாம் நான் முதல்ல அமௌண்ட் கொடுத்து வச்சுட்டேன், எனக்கு இந்த பார்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து நம்ம சென்டர் ஸ்டாண்டை ஆர்டர் பண்ணியிருக்கோம் அவங்க இஆர் பைக்கர்ஸில். அவங்க ஆர்டர் போட்டோம், வந்துடும், ஒரு 2 நாளில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. வந்தோடனே அதையும் போய் நான் ஃபிட் பண்ணிடுவேன். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் இந்த ரேடியேட்டர் கார்டு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, இப்போ தெரியுதா? இதான் ரேடியேட்டர் கார்டு. நல்லா மெஷ்ஷெல்லாம் குட்டி குட்டியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுவும்
ஃபுட் ரெஸ்ட்டும் இப்போ போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ER பைக்கர்ஸ் தான் போகிறோம். நம்ம போகிற வீடியோஸ் போகும்போது ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் நான் போவேன். ஹெல்மெட்டில் நம்ம ஆக்ஷன் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் அதை ஃபிட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ட்ராவல் வீடியோக்கு போகலாம். வீடியோவில் பார்ப்போம். பாய், உள்ளே போகலாம்.